விஜயநகரத்தோட மகாராஜா வித்யாதரோட மகள் இளவரசி பத்மா இப்போ பெரியவளாயிட்டா. அப்புறமா அவளோட அழக பத்தி ரொம்ப தூரம் வரைக்கும் பரவிடுச்சு. அதனால பல ராஜ்யத்தை சேர்ந்த இளவரசர்கள் அவளை கல்யாணம் பண்ணிக்க ரொம்ப ஆர்வமா இருந்தாங்க. ஆனா இளவரசி பத்மா கல்யாணம் சொன்னாலே போதும் முடியாதுன்னு சொல்லிடுவா. அப்புறம் அதுக்கு பின்னாடி ஒரு வித்தியாசமான கதை இருந்தது. இளவரசி, உங்களை கல்யாணம் பண்ணிக்க அடுத்தடுத்து வரன்கள் வந்துகிட்டே இருக்கு. ஆனா உங்களுக்கு எந்த பையனையும் பிடிக்கலன்றீங்க. அப்பா, எனக்கு உங்களை தவிர வேற எந்த ஆண் மேலேயும் நம்பிக்கை இல்ல. அதனால நான் யாரையும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன். ஆனா இப்படி தனியா உன்னோட வாழ்க்கையை எப்படிமா வாழ முடியும்? நான் உன்கிட்ட வேண்டி கேட்டுக்கிறேன், யாராவது ஒரு நல்ல பையனை நீ கல்யாணம் பண்ணிக்கணும். இளவரசிக்கு எந்த ஒரு ஆண்மகன் மேலயும் நம்பிக்கை கிடையாது. அப்புறம் இந்த விஷயம் காட்டு தீய போல எல்லா இடத்துலயும் பரவிடுச்சு. இந்த விஷயம் பக்கத்து ராஜ்யமான உத்தம் நகரத்தோட இளவரசர் வெங்கட்டுக்கும் தெரிய வந்தது. அப்புறம் எல்லாம் தெரிஞ்ச பிறகு அவர் இளவரசிய பார்க்கணும்னு நினைச்சாரு. அப்புறம் மாறு வேஷத்துல விஜயநகருக்கு போய் சேர்ந்தாரு. இளவரசிக்கு ஆண்கள்னாவே பிடிக்காதுன்னு கேள்விப்பட்டிருக்கேன். அப்படின்னா அதுக்கு பின்னாடி ஏதோ காரணம் இருக்கு. அப்பனா முதல்ல அந்த காரணம் என்னன்னு நான் தெரிஞ்சுக்கணும். இப்ப யார்கிட்ட கேக்குறது? அடடா முன்னா, இந்த தடவை விட்டுடு. அடுத்த தடவை உன் மேல நிறைய சுமையை ஏத்த மாட்டேன், காப்பாத்துங்க. அண்ணா கொஞ்சம் நில்லுங்க. என்ன சொல்லுங்க. நல்லா இருப்பா கண்ணா. இப்படி வேகமா வந்து கால்ல விழ வேண்டிய அவசியம் என்ன வந்தது? நல்ல பண்பாடு தெரிஞ்சவன் போல இருக்கு. சரி, நான் இப்ப கிளம்புறேன். இல்லன்னா அரண்மனைக்கு போய் சேர்றதுக்குள்ள பொழுதே போயிடும். அரண்மனைக்கா? எப்படியும் சரியான ஆள் கிட்டதான் வந்து விழுந்திருக்கேன். இவங்க கிட்டயே கேக்குறேன். பாட்டிமா. அட அம்மா குடுங்க, நான் தூக்கிட்டு வரேன். நீ நல்லா இருக்கணும்பா கண்ணா. ரொம்ப நன்றி பாட்டிமா. அது சரி, நீங்க அரண்மனையில தான் வேலை பாக்குறீங்களா? ஆமாப்பா கண்ணா. ஓ, அப்படின்னா உங்களுக்கு இளவரசி பத்மாவை கூட தெரியும்னு நினைக்கிறேன். நல்லா தெரியும். அதுவும் அவங்க சின்ன வயசுல இருந்தே தெரியும். பாட்டி, தப்பா நினைச்சுக்கலனா ஒரு விஷயம் கேட்கட்டுமா? கேளுப்பா. அப்ப இத சொல்லுங்க, அந்த இளவரசி பத்மா ஆண்களை எதுக்காக இவ்வளவு வெறுக்கிறாங்க? என்னன்னு சொல்றதுப்பா, அதுக்கு ஒரு பெரிய கதையே இருக்கு. போற வழியும் தூரம். கதையை கேட்டுக்கிட்டே போனா போற தூரம் தெரியவே தெரியாது. சரிப்பா, சொல்றேன். இளவரசிக்கு அவங்களோட சின்ன வயசுல இருந்தே ஒரு தாசி மேல அன்பு அதிகம். அந்த தாசி தான் ஆரம்பத்துல இருந்தே அவங்கள பாத்துக்கிட்டாங்க. அந்த சமயத்துல அவங்க நம்ம இளவரசிக்கு தினமும் ஒரே கதைய சொல்லிக்கிட்டு இருந்திருக்காங்க. அந்த கதை ஒரு அழகான மைனா குடும்பத்தை பத்தின கதை. அதுல மைனா, அதோட புருஷன், அதுங்களுக்கு 2 குழந்தைங்க இருந்தது. எல்லாரும் ரொம்ப சந்தோஷமா அவங்க கூடுக்குள்ள இருந்தாங்க. ஆனா ஒரு நாள் அந்த மரத்துல தீ பிடிச்சிருச்சு. பாவம் மைனா தன்னோட புருஷன்கிட்ட சொல்லிக்கிட்டே இருந்திருக்கு. அதையும் அதோட குழந்தைங்களையும் பாதுகாப்பான இடத்துக்கு கூட்டிட்டு போக சொல்லி. ஆனா அதோட புருஷன் என்ன நினைச்சான்னா, நெருப்பு எப்படியும் கொஞ்ச நேரத்துல அணைஞ்சிடும்னு நினைச்சது. அப்புறம் மெல்ல மெல்ல அந்த மரத்தோட மைனாவும் அதோட குழந்தைங்களும் எரிஞ்சு போச்சு. ஆனா அதோட புருஷன் அதுங்களை விட்டுட்டு பறந்து போயிட்டான். மைனாவோட புருஷன் செஞ்சது ரொம்பவே மோசம். இப்படித்தான் இளவரசியும் நினைக்கிறாங்க. ஒரே கதைய அடிக்கடி கேட்டதுனால அவங்க அந்த அளவுக்கு ஈர்க்கப்பட்டுட்டாங்க. அப்புறம் மெல்ல மெல்ல அவங்க நினைச்சுக்கிட்டாங்க, அதாவது அவங்களோட இந்த ஜென்மம் அந்த மைனாவோட மறு ஜென்மம்னு நினைச்சுக்கிட்டாங்க. போன ஜென்மத்துல அவங்களோட புருஷன் அவங்களுக்கு அவ்வளோ பெரிய துரோகத்தை செஞ்சதுனால அவங்க எல்லா ஆண்களையும் வெறுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதுதான் விஷயமா? பாட்டிமா, அரண்மனை வந்துருச்சு. கதை சொன்னதுக்கு ரொம்ப நன்றி. நீ நல்லா இருக்கணும்பா கண்ணா. அப்பனா இளவரசி ஆண்களை வெறுக்கிறதுக்கான காரணம் இதுதானா? இளவரசியோட மனசுல இருக்க அந்த வெறுப்பு மறையிற அளவுக்கு நான் ஏதாவது செஞ்சாகணுமே. மகாராஜா, நான் ஒரு கதாசிரியர். என்கிட்ட வண்ண வண்ணமயமான பழங்காலத்து நாடு, வெளிநாடு எல்லா இடத்த பத்தின கதையும் இருக்கு. அப்படி நீங்க உத்தரவு கொடுத்தீங்கன்னா அந்த கதையை நான் உங்ககிட்ட சொல்றேன். தாராளமா நான் உத்தரவு கொடுக்கறேன்.
ஆனா மகாராஜா, ஒரே ஒரு நிபந்தனை. என்ன நிபந்தனை? நான் எந்த ஒரு பொண்ணுகிட்டயும் பேச மாட்டேன். அப்புறம் என்னோட கதையை எந்த ஒரு பொண்ணுகிட்டயும் சொல்ல மாட்டேன். இது என்ன நிபந்தனை? இதுக்கான காரணத்தை நான் தெரிஞ்சுக்கலாமா? கண்டிப்பா மகாராஜா. நான் கதைக்காக நாடு வெளிநாடுன்னு சுத்திட்டு இருக்கும்போது அப்ப நான் ஒரு சாதுவை சந்திச்சேன். அவர் என்னோட சேவையை பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டு அவர் சொன்னாரு, போன ஜென்மத்துல நான் ஒரு ஆண் மைனாவா இருந்தனா. நான் என்னோட மனைவி அப்புறம் என்னோட குழந்தைங்களோட ஒரு மரத்துல இருந்தனா. ஒரு நாள் அந்த மரத்துல நெருப்பு பத்திக்கிச்சான். அப்ப என்னோட மனைவி அந்த நெருப்புல எங்க எல்லாரையும் எரிய விட்டுட்டு போயிட்டாளாம். நான் அவகிட்ட எங்க எல்லாரையும் காப்பாத்த சொல்லி சொன்னேன். ஆனா அவன் நான் சொன்னது எதையுமே கேட்கல. அவன் மட்டும் தான் உயிரை காப்பாத்திட்டு போயிட்டா. எப்ப இந்த விஷயம் எனக்கு தெரிஞ்சதோ அப்ப இருந்து பெண்களை கண்டாலே எனக்கு பிடிக்காது. அதனால நான் எப்பவுமே கல்யாணமே பண்ணிக்க கூடாதுன்னு முடிவு பண்ணேன். போதும், நிறுத்து. உனக்கு என்ன தைரியம் இருந்தா ஏன் கதையை திருடுவ? நீ ஒண்ணு கதாசிரியர் இல்ல, திருட. வீரர்களே, இவனை கைது பண்ணுங்க. மகாராஜா, இவன் பொய் சொல்றான். இந்த கதை என்னோடது, அவனோடது இல்ல. அப்புறம் விட்டுட்டு போனது நான் இல்ல, இவன் தான் விட்டுட்டு போனான். நான் தான் அந்த மைனா. போன ஜென்மத்துல உன் மனைவி. மகாராஜா, என் கதை உண்மையானது. பொய் சொல்றது இவங்க இல்ல, நீதான் பொய் சொல்ற. இளவரசி பத்மா அப்புறம் இளவரசன் வெங்கட்டோட சண்டை கொஞ்சம் கூட முடிவுக்கு வர மாதிரியே தெரியல. ரெண்டு பேரும் அவங்க கதை உண்மைன்னு நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. மகாராஜா வித்யாதர் இத பார்த்தப்போ எதையோ யோசிச்சு அவங்க ரெண்டு பேரோட சண்டையை நிறுத்துறதுக்கு முயற்சி பண்ணாரு. நிறுத்துங்க. இது என்னோட அரண்மனை. இந்த இடத்தோட மரியாதைக்கு யாராலும் இழுக்கு வந்துடக்கூடாது. அதுக்காகவே உங்க ரெண்டு பேருக்கும் தண்டனை கிடைக்கும். மன்னிக்கணும் மகாராஜா. மன்னிச்சிருங்க மகாராஜா. ஆனா உங்க ராஜ்யத்துல இது என்ன நியாயம்? நான் ஒரே ஒரு நிபந்தனை தானே வச்சேன். என்னோட கதையை எந்த ஒரு பெண்ணுகிட்டயும் சொல்ல மாட்டேன்னு. என்னோட நிபந்தனைக்கு அவமானம் ஏற்பட்டுருச்சு. போதாதுன்னு என்ன கைது கூட பண்ணிட்டீங்க. சரி, அதுதான் என்ன கைது பண்ணிட்டீங்களே, உங்களோட முடிவையே சொல்லிடுங்க. யாரோட கதை உண்மையானதுன்னு நீங்களே சொல்லுங்க. நான் சொன்னதா இல்ல இளவரசி பத்மா சொன்னதா? நீதி அப்புறம் உரிமைகளை பத்தி உனக்கு நிறைய ஞானம் இருக்கு. நீ ஒன்னும் சாதாரண இளைஞன் கிடையாது. சீக்கிரமா நீ யாருங்கிற உண்மையை சொல்லு. இது மகாராஜாவோட உத்தரவு. ராஜ்குமார் வெங்கட், நீங்களா? மகாராஜா, மகாராஜா, இவரு நம்ம அண்டைய நாட்டோட உத்தம் நகரத்தோட இளவரசர் வெங்கட். ரொம்பவே புத்திசாலி, தைரியசாலியும் கூட. ஓ அப்படியா? இதுதான் விஷயமா? சரி, இப்ப நான் என்னோட முடிவை நான் சொல்றேன். அதாவது இளவரசி போன ஜென்மத்துல அவங்களோட புருஷன், அதாவது ஆண்மைனா துரோகம் பண்ணிட்டதா சொல்றாங்க. ஆனா இளவரசர் வெங்கட்டோட கதையின் மூலமா அவருக்கு துரோகம் பண்ணது அவரோட மனைவி மைனா. தவறு யார் பண்ணிருந்தாலும் சரி, உங்க ரெண்டு பேருக்கும் நல்லா தெரியும் அது ஒரு தவறுன்னு. அப்புறம் இந்த ஜென்மத்துல இந்த விஷயம் உங்க ரெண்டு பேருக்கும் தெரிஞ்சிருக்கு. ஆமா மகாராஜா. என்ன பொறுத்த வரைக்கும் போன ஜென்மத்துல நீங்க ரெண்டு பேர் யாரு, என்ன தவறு செஞ்சீங்கன்னு எனக்கு முக்கியமே கிடையாது. முக்கியமானது என்னன்னா இந்த ஜென்மத்துல நீங்க என்ன பண்ணணும். அப்படி நினைச்சீங்கன்னா போன ஜென்மத்துல நீங்க செஞ்ச தவறுகளை இந்த ஜென்மத்துல திருத்திக்கலாம். அது எப்படி முடியும் மகாராஜா? ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கங்க. அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் சேர்ந்து மறுபடியும் அந்த தவறு சுட்டி காட்டாம நிம்மதியா இருக்கலாம். பத்மாவும் வெங்கட்டும் மகாராஜா சொன்னதை நல்லா புரிஞ்சுக்கிட்டாங்க. அப்புறம் அவங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. அதுக்கப்புறமா ரெண்டு பேரும் சேர்ந்து ரொம்ப அன்பா வாழ்ந்தாங்க. If you like this video, subscribe to our channel Murthy Media.